மேகதாது அணை பிரச்சினையை தீர்க்க புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் எனும் முதலமைச்சர் விஜயின் தீர்மானமே இறுதியானது. மாற்றம் செய்யவோ திருத்தம் செய்யவோ தேவையில்லை என சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. மேகதாது அணை தொடர்பான விவாதத்தில் ஒருமித்த கருத்தை கூறிய தவேக மற்றும் திமுக அரசின் தீர்மானத்தில் திருத்தம் செய்ததற்கு ஒரே குரலில் எதிர்ப்பை பதிவு செய்த இடதுசாரிகள், அதிமுக, பாமக. மேகதாது பிரச்சினையை தீர்க்க புதிய நடுவர் மன்றம் எனும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றதற்கு எதிர்ப்பு. முதலை வாயிற்குள் சென்று சிக்குவதற்கு சமம் என தவேக அரசை ஆதரிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது ஒரு திருத்தத்தை முன்மொழிந்தார். புதிய நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்பது. அந்த திருத்தத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் வந்த தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க. இருக்கும்போது புதிதாக ஒரு நடுவர் மன்றம் அமைத்தால் அது தமிழ்நாட்டுக்கு பாதகமா அமைஞ்சிரும். நாமளே போய் முதல வாயில சிக்கின மாதிரி ஆயிடும். ஆகவே புதிய நடுவர் மன்றம் அமைக்க கூடாது என்பது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. மேகதாது நடுவர் மன்றம் தொடர்பாக சட்டமன்றத்தில் பேச அனுமதி தர மறுப்பதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முழக்கமிட்டபடியே அவையிலிருந்து வெளியேறினர். இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் உடன் செல்லாத 4 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி, ரவி, ராகேஷ், நத்தம் விஸ்வநாதன் மட்டும் தொடர்ந்து அவை நடவடிக்கையில் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கலை தீர்க்க புதிய தீர்ப்பாயம் அமைப்பதே சரியான வழி என அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். குடிநீர் பிரச்சினைக்காக அணை என கர்நாடக அரசு வியூகத்தை மாற்றியுள்ளதால் தமிழக அரசும் வியூகத்தை மாற்றுவதாக திட்டவட்டம். மேகதாதுவில் புதிய அணை கட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கவே புதிய நடுவர் மன்றம் கோருகிறது தமிழ்நாடு. காவிரி நதிநீர் பங்கீட்டுடன் எவ்வித தொடர்பும் கிடையாது என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். மேகதாது அணை குறித்து புதிய நடுவர் மன்றம் ட்ரிபுனல். இந்த ட்ரிபுனல் எதுக்குன்னா மேகதாது அணையை கட்டணுமா கட்டக்கூடாதா? நம்ம கட்டக்கூடாதுன்னு சொல்றோம், அவங்க கட்டணும்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்படி தண்ணி கொடுக்கறதுக்கே நம்ம சட்ட போராட்டம் நிகழ்த்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அணை குடிநீருக்காக, ட்ரிங்கிங் வாட்டருக்காக பெங்களூருக்காக கட்டப்பட்டால் உச்ச நீதிமன்றம் நமக்கு எந்த பங்கீடு கொடுத்திருக்கோமோ அது பாதிக்கப்படுங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள், எல்லா கட்சிகளுடைய ஒரே முடிவுங்கிறது தான் எங்களுடைய பதிவு. தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ள நிலையில் வாய் திறக்காமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என உதயநிதி குற்றச்சாட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. இதை பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட்செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. எதிர்க்கட்சித் தலைவரின் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் முதலமைச்சர் விஜய் செவ்வாயன்று பதிலளிப்பார் என அமைச்சர் ஆதவர்ஜுனா உறுதி. கடந்த காலங்களில் புயல் மழைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் தவேக ஆட்சியில் மின்வெட்டால் விடுமுறை. சென்னை பெரம்பூரில் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். முன்னெல்லாம்
புயல் மழை நேரத்துல ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. ஆனா இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் முதல் முறையா கரண்ட் இல்லைன்னு ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி மழை வர்றப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் அப்படின்னு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த அரசு உருவாக்கி இருக்கு. தாவேக ஆட்சியில் மின்வெட்டில் முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதி நம்பர் 1 தொகுதியாகியுள்ளதாக உதயநிதி விமர்சனம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். மின்வெட்டு பற்றி பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும், எதற்கு மின்வெட்டு என்ற காரணங்களை தினசரி வெளியிடுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் பதில். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 50 விழுக்காடு பணியிடங்கள் காலியாக இருப்பதே மின்சார பிரச்சினைக்கு காரணம் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேச்சு. இந்த துறைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் ஆள் எடுத்தார்கள் என்று, எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கான விளக்கமாக வெள்ளை அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். இந்த துறையில் பாத்தீங்கன்னா இப்ப வேக்கண்ட் மட்டும் 70,000 வேக்கண்ட் இருக்கு. தற்போதுள்ள பணியாளர்களை வைத்துத்தான் திமுக ஆட்சியில் தடையற்ற மின்சாரம் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின்தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறை என தாவேக ஆட்சியில் ஃபேக் நியூஸ் பரப்பப்படுகிறது. திமுக அரசின் திட்டங்களுக்கு முதலமைச்சர் விஜய் பெயரில் ஸ்டிக்கர் ஒட்டப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சாடல். மன்னன் எவ்வழியோ தாங்களும் அதே வழி என ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறது சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை என உதயநிதி குற்றச்சாட்டு. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூட ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அதை சிங்கப்பெண் படை ஃபாலோ பண்ணதோன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சிங்கப்பெண்கள் அதிரடிப்படையை இழிவுபடுத்துவதை அனுமதிக்க கூடாது என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. சிங்கப்பெண்களை குறித்து அன்றே விரிவாக தெளிவாக அழகாக நான் கூறிவிட்டேன். சிங்கப்பெண்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்க பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி தவறாக பேசியதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். திமுக அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தை முடக்க தாவேக அரசு முயற்சிப்பதாக உதயநிதி குற்றச்சாட்டு. நான் முதல்வன் திட்டத்தை நிறுத்தவோ மாற்றவோ தாவேக அரசு திட்டமிடவில்லை என அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். சட்டப்பேரவையில் குதிரை பேரம் மூலமாக தாவேக அரசு நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. ஆதாரம் இல்லாமல் கழுதை குதிரை பேரம் என்றெல்லாம் பேசக்கூடாது என சபாநாயகர் JCD பிரபாகர் காட்டம். இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. இன்னொரு பிறவி இருந்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதற்கு உதயநிதி விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் சொன்னாரு, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. விவசாயியாக மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை, எப்போது வேண்டுமானாலும் விவசாயத்தில் ஈடுபடலாம் என்றும் உரை.
விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்ப நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். ஆகவே வெற்று வார்த்தைகளால விவசாயிகளை ஏமாத்தாம இந்த அரசு செயல்படணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது ஏன்? ஆளுநருடன் என்ன சமரசம் நடந்தது என சட்டப்பேரவையில் உதயநிதி கேள்வி. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாண்பு உறுப்பினர், தேசிய கீதத்தை 2 முறை பாடியதில் என்ன தவறு இருக்கிறது என சபாநாயகர் வினா. 2 முறை பாடியதில் என்ன தவறு என்று எனக்கு தெரியவில்லை. நாட்டுப்பண் 2ஆம் முறை பாடிய தவறு என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா? அப்படி தவறு என்றால் அது எந்த அடிப்படையில் தவறு என்று சொல்ல வருகிறீர்கள்? நமக்கு வேண்டியது நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் தனியார் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்வு. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொடர் சிகிச்சை. கன்னிகைப்பேரில் தனியார் ஆலையில் அமோனியா வாயுவை சுவாசித்ததால் பாதிக்கப்பட்ட 66 பேர் மருத்துவமனைகளில் அனுமதி. திருவள்ளூரில் 2 மருத்துவமனைகளிலும், சென்னையில் 2 மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை. அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களில் 31 பேருக்கு வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை என சுகாதாரத்துறை தகவல். வேல்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரில் 11 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் தகவல். அமோனியா கசிவு குறித்து ஆராய தமிழக அரசு அமைத்த 3 குழு நேரில் விசாரணை. கன்னிகைப்பேருக்கு நேரில் சென்று பார்வையிட்டு அதிகாரிகள் ஆய்வு. அமோனியா கேஸ் கசிவு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல். ஊத்துக்கோட்டை நீதிமன்ற உத்தரவை அடுத்து 3 புழல் சிறையில் அடைப்பு. கடந்த ஆட்சிக் காலத்தில் கோவில்களை வணிகமயமாக்க முயற்சித்தார்கள் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. சராசரியாக தினசரி 500 பேர் வரும் கோவில்களுக்கு மல்டி லெவல் பார்க்கிங் அமைக்கப்பட்டதாகவும் விமர்சனம். கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோயில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? நகராட்சி பரிந்துரையின் அடிப்படையில் தான் குன்னூர் கோவிலுக்கு மல்டி லெவல் பார்க்கிங் அமைக்கப்பட்டதாக சேகர் பாபு விளக்கம். 10 கோடி ரூபாயில் மல்டி லெவல் கார் பார்க்கிங்கை எந்த பக்தரும் கேட்கவில்லை என அமைச்சர் ரமேஷ் பதிலடி. குன்னூரில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கு ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் ப்ரப்போசல் வழங்கிய போது அந்த நகராட்சி நிர்வாகத்திடம் நம்முடைய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருவாயை வைத்துக் கொண்டு நாம் முடிந்த வரையில் நம்முடைய கோயில்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் செய்து கொடுக்கலாம். ஆனால் கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது.
அனைத்து அரசு நிகழ்வுகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என சபாநாயகர் உத்தரவு. அரசால் வெளியிட்டுள்ள மரபு நெறிமுறைகளின்படி புரோட்டோகால் அரசமைப்பு தலைவர்கள் முதல் முக்கிய பிரமுகர்கள் வரை உள்ள ஒவ்வொருவரின் நிலைக்கு ஏற்ப முன்னுரிமை வரிசை முறை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரிமை வரிசைப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசுத்துறை உயர் அலுவலர்களும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் மற்றும் அதிகாரத்தையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பவும் ஆணை. டம்ளர்களுக்கு பதிலாக சட்டசபையில் தண்ணீர் பாட்டில் வைக்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை. ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போறது இல்லை. அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்றேன். ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்கவுங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். சோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். மாண்பு உறுப்பினர், தண்ணீர் பாட்டில் வைத்தால் கோபம் வந்தால் தூக்கி வீசி விடுவார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் நகைச்சுவையாக எச்சரிக்கை. அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பரலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டிலை எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர், ஏன்னா காலையில இருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம அவையை செய்வோம். தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை. வேறு எந்த ஆட்சியிலும் இல்லாத வகையில் நடவடிக்கை என அமைச்சர் ஆதவர்ஜுனா தகவல். எங்களுடைய தலைவர் ஜனநாயக பூர்வமானவர். 75 வருடங்களில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனை இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன சாதனைனா, சட்டமன்றம் நேரலையில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அவருக்காக இது எந்த ஆட்சியிலும் செய்யவில்லை. தமிழக சட்டசபை வரலாற்றில் முதல் முறையாக முழு நிகழ்ச்சியும் நேரலையில் ஒளிபரப்பு. காலை தொடங்கி மதியம் வரை 1 நிமிடம் கூட இடைவெளி இல்லாமல் நேரலையில் மக்கள் பார்வைக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் விஜயுடன் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். ஆட்சிக்கு வந்த 40 நாட்களில் தமிழகத்திற்கு வந்த எந்த தொழில் முதலீட்டு நிறுவனமும் வேறு மாநிலங்களுக்கு செல்லவில்லை என அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். திமுக ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர்கள் தமிழகத்தை விட்டு சென்றதை தாவேக ஆட்சியில் சென்றுவிட்டதாக பரப்புகிறார்கள் என்றும் விமர்சனம். திறந்தவெளி கிடங்குகளில் மழை நீரில் நனைந்து வீணாகும் நெல் மூட்டைகளை பாதுகாக்காமல் தாவேக அரசு வேடிக்கை பார்ப்பதாக இபிஎஸ் கண்டனம். அனைத்து திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் குடோன்கள் அமைக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை பெண்கள் குழந்தைகள் தொடர்பு கொள்ள 1091 என்ற பிரத்யேக உதவி எண் அறிவிப்பு. மிரட்டல், தொந்தரவு, வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், பின்தொடர்தல் உள்ளிட்டவை குறித்து புகார் அளிக்க வசதி.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.